அதுக்காக தான் இந்த இடத்த எடுக்கிறாங்க. பார்க்கிட்ட இடம்ல பார்க் அவங்கள்ட்ட உள்ள பார்க் இருக்குது. விஜயனா லேஅவுட் போறீங்க. லேஅவுட் அபார்ட்மெண்ட் பண்றீங்க. ஆமா. இல்ல எதுக்கு லேஅவுட்ல இங்க பாத்தீங்கன்னா 426 11 பிளாட் அந்த இடத்துக்கு ஃபெசிலிட்டி அதுக்கு பார்க்கு இந்த சீவேஜ் பிளான்ட் அந்த மாதிரி இப்போலாம் பிளான் இது வாட்டர் அது இது போகிற ஒரு 200 அடி தூரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் இதுக்கு அப்படியே பேக் எங்களை எந்த ஊர்ல தேர்த்து போறீங்கப்பா 200 வருஷமா இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ண புரியுது ஓலை கொட்டாங்க கட்ட கூட முடியாது. நாங்களா கூலியாக வச்சு நாங்களா மண் எடுத்தா இடிச்சுட்டு எங்களை தேர்த்துல நாங்க எங்க போறோம். நாங்க கை வச்சு இறக்கத்தை வச்சு அப்பா எங்களுக்கு இந்த இடத்த காப்பாற்றி கொடுப்பா. மனை இறங்கியப்பா எங்களுக்கு இந்த இடத்த கொடுப்பா. எவ்வளவு பாடு எடுக்க தெரியுமா உனக்காக? ஆமாம் 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 செத்து போய்க்கிறப்பா செத்து போய்க்கிறப்பா. எங்களுக்கு நிம்மதியா இல்லப்பா. எங்களுக்கு ஊர்ல 5 மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி மினிஸ்டர்லாம் வந்து பார்த்து பேசி கலெக்டர் சொல்லி மாத்திரம் முடியாமல் காப்பாத்தி கொடுங்க. காலகாலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க இவ்வளவு பெரிய வீடுகளை கட்ட முடியுமா பார்க்க முடியுமா சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு முன்னேறி வரோம். அந்த முன்னேற்றத்தையே வாழறேன்னு எங்க போகணும், எங்க இது பண்ணுவோம். எங்க வீட்டுங்களை காப்பாத்தி எங்களுக்கு வாழ்வல்லிங்க ஐயா. மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி ஆளுநர் ஜான் 30 வீடு கொடுங்க, நான் பாதிக்கிறது வரைக்கும் எடுத்துட்டேன். அவர் மாற்றம் ஆயிட்டாரு. பிரபு சங்கர் வந்திருக்காரு. இவரும் இந்த தாசில்தாரும் 30 வீடு பாதிப்பாடு எடுத்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அது முடிஞ்ச பிறகு திரும்பவும் என்ன பண்றாங்க, இல்லை இன்னும் எடுக்கல. இந்த பாதிப்பு அண்ணா லெஃப்ட்ல நிறுத்துங்க. அப்படியே அண்ணா பாக்கட்டும். மாமா ஃப்ரண்ட்ல வாங்க கொஞ்சம். ரமேஷ் மாமா சொல்லுங்க. தண்ணி போகும்போது இதுக்கு எந்த சம்பளமே இல்லை. கண்டிப்பாங்க. சைடு வேணும் சைடு வேணும் சைடு வேணும். யாருமே எதனா உதவி கிடையாது. இவர் ஆமாண்ணா
கட்டிக்கிறாங்க அது 30 இருக்குன்னா இப்போ வேலை நடுவாத்திர போட்டுக்கிறாங்க. பட்டா வழங்க வேணாம், நீங்க நீர் அப்படின்னு சொல்லி தாலுகா ஆபீஸ்ல 30 பேர் அவர் ஃப்ரீயா விடுங்க பையன் 2 பேர் இருக்காங்க. நல்ல மழை பெஞ்சாலும் ஒரு பாதிப்பு. ஆனால் இந்த பாயிண்ட் தானே இப்போ இந்த ரோடு பரவாயில்ல. நம்மளே பார்த்துட்டோம். இறக்கத்தில் ஒரு 30 வீடு இருக்கு. அதை எடுத்து கொடுத்துருவோம். இது மாதிரி இதுக்குள்ள வர 30 வீடு இருக்குதுண்ணா. அதுதான் பாதிக்கும் மழை. இதில் ஒரு பொண்ணு தண்ணி இருக்காது. வந்து இப்போ ஆல்பின் அவரு சொல்லி போட்டதுனால இந்த ஆற்றோட லெவலை வந்து மாற்றணும். ஒன்று இது ரெண்டு இந்த ரோட்டில் தான் நம்ம நிற்கிறது. இந்த ரோட்டில் இந்த பாயிண்டில் தான் நிற்கிறோங்க. இந்த மார்க் இருக்குங்களா, இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்து அப்படி ஒரு மாதிரி ஒரு மார்க் இதெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க. 1Aலேருந்து கன்வெர்ட் பண்ணி இது 1Bயா பட்டா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எடுக்க பார்க்குறாங்களா? இல்லை இதுலேருந்து எடுக்கிறாண்ணா, இதுலேருந்து எடுக்கணுன்றாங்க. இப்போ நிற்கிறது இந்த ரோட்டில் நிற்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து சர்வே நம்பர் 114. இது வந்து கிராம நத்தம். இது 1. இந்த 1 வந்து 1A 1Bன்னு சப்டிவிஷன் பண்ணாங்க. பண்ணி 1Bக்கு பட்டா கொடுத்தாங்க. இந்த 1A இந்த ரெட் இருக்கு சொல்றோம். இந்த 1A பூராவே பிங்க் கலரா? ஆமா, பிங்க். 1A. ஆமா, இது ரெண்டாவது ரோட்டுக்கு அப்புறம் எல்லோ ரோடு. இந்த ரோட்டில் நிற்கிறோம் ரோடு இது ரெண்டுத்துல இந்த பாயிண்ட் எடுக்க சொல்றாங்க. இது வரைக்கும் அதாவது ரொம்ப பாதிக்கப்படுறது நிதமா ஒண்ணுமே பாதிப்பு இல்லாம 3 ஸ்டெப்பா பிரிக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த மார்க் பண்ணாங்க. இதை தான் எழுது என்னது. ஆனால் இது வந்து வாட்டர் கோர்ஸ் உள்ள இருக்கிற நீர்பிடிப்பு அவங்களே போட்டுருக்காங்க. இதுல நீர்பிடிப்பு கிடையாது. இதுல வீடுங்க தான், இங்க தண்ணியே வராது. இப்போ வந்து பாருங்க 2016 2005 அது வரைக்குமே இதுதான் பொசிஷன். இது இப்போ 1 ஹை லெவல் ஃப்ளட் அஃபெக்ட். ஆமாம், 1A மீடியம் லெவல் ஃப்ளட் அஃபெக்ட். பெருமாள் கோயில் தெரு இது வந்து அஃபெக்ட் இல்லை. இது லோ லெவல் அஃபெக்ட். இது வந்து நம்ம ரோட்டுக்கு இந்த பாதை லோ லெவல்ன்றானா. இந்த கலர் வந்து 1A, அதாவது வீடுங்க இருக்கு ஆனா பட்டா இல்லாதது. இதுல வீடுங்க இருக்கு பட்டாவும் இருக்கு. அதாவது அந்த சர்வே நம்பர்லயே பட்டா கொடுத்துட்டாங்க. ஒரே சர்வே நம்பர் மொத்தமா ஒண்ணா இருந்ததுனா 1A வந்தது 1B ஆகுனாங்க. கிராமநத்தம் போட்டுறாங்க. ஆமா, கிராமநத்தம் பட்டா தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1ன்றது 6 கவர்மெண்ட் சர்வே நம்பர். அதனால 1A 1Bன்னு கொடுத்துட்டோம். 1B கொடுத்த பட்டா இதுல இருக்கு. ஆனா 1A வந்து 6 மார்க்னால அதையும் எடுப்போம் நாங்க. இப்போ ரோட்டுக்கு இந்த பக்கம் தானே 6 எடுத்து 1 தானே நிற்கிறது. 1A கன்வெர்ட் ஆகுங்க. இது விட்டு போட்டுருங்க. இப்போ இதில் போட்டுங்கன்னா இது போட்டு ஆல்பி ஜாயின் சொன்னாங்க. எவ்வளோ வீடு எடுக்கும்? 31 வீடு. 31 வீடு இது கணக்கு பண்ணி VAO RI சர்வே எல்லாமே வந்து அவர் போட்ட ஆர்டர் பிரகாரம் அளந்து எல்லா வீடையும் கணக்கு பண்ணி இல்லை அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். பட்டா வேண்டாம். ஐயா போங்க முன்னாடி போங்க. அந்த மாதிரி முன்னாடி போங்க, வேகத்தில் போங்க. நீங்கள் போங்க, முன்னாடி போனால் தானே ஃப்ரீயாக வர முடியும். இப்போ முன்னாடி போங்கய்யா. இந்த பக்கம் தெருவை காட்டுங்க. தெரு எவ்வளோ தூரம் காட்டுங்க. தண்ணி வரலாம் பட்டானா ரோட்டில் இருந்து இது வரலும் எடுக்கணும். நம்ம கேட்குறது இது வரணும். எல்லாமே சோத்துல மார்க் பட்டா போஸ்ட் நம்ம அங்கே சொன்ன பாருங்க 100 அடி அந்த 100 அடி
110 அடிக்கு இந்த பட்டா தவற பாக்கி இருக்கிறது இந்த 140 அடி ஒரு 20 அடி ரோடு 120 அடியை தான் அவங்க எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அதுதான் இதை வந்து அதை ஜென்ரேட் பண்ணி இப்படி வாங்க ஐயா பார்க்குற மக்களை பார்க்குறாங்க வீடு கட்டி கொண்டாங்க அப்பெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு காலி பண்ணி கஷ்டப்பட்டு திருவாரூர் மட்டும்தான் இந்த தெரு இந்த ஊருக்கே இந்த தெரு தானே அந்த ஊருக்கே இந்த தெரு தான் எல்லாம் இங்கிருந்து பார்த்தா அம்பத்தூர்ல ட்ரெயின் போட்டு தெரியும் ஆவடியில பார்த்தா ட்ரெயின் போட்டு தெரியும் இதுதான் வீடே திருவாரூர் கூறியமே தான் இந்த வாழற மக்கள்ல தெரிஞ்சு வீசன் பிள்ளாட்டு கட்டி இங்கிருந்து பார்த்தா அம்பத்தூர் வரல ட்ரெயின் போட்டு தெரியும் ஆவடியிலும் தெரியும் உள்ள மைதானம் தான் இது உள்ள விவசாயம் பண்ற நிலம் தான் சொன்னோம் அது ஆதி காலத்துலேருந்தே எனக்கு 60 வயசு பிரிட்ஜு கட்ட சொல்ல எடுத்திருந்தாங்கன்னா நாங்கள் எங்கன்னா போய் பொறும்போக்கில் வீடு கட்டிருப்போம் பிரிட்ஜு கடைக்காலம் எடுக்காத மட்டும் நாங்கள் இருக்க வேண்டிய அதுக்கு முன்னாடி இருக்கிற எங்க தாத்தா பாட்டெல்லாம் இருக்காங்க எத்தனையோ வருஷமா இந்த இடத்துல நாங்க வாழ்ந்து வரோம் இதுவரை எங்களுக்கு எந்த தலைவர் இந்த 2005ல இருந்து எங்களை படாத பாடு படுத்துறாங்க நாங்க எல்லாம் இருக்கப்பட்டது கிடையாது ஆனா திரும்ப நாங்க போய் எந்த அதிகாரி வந்தாலும் நிம்மதி கூட கிடையாது எந்த அதிகாரி புதுசா மாத்துறாங்களோ எப்பவுமே வந்து இங்க குறைச்சல் பண்றாங்க இதே மனகிலேயே எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக் வந்து கூட இறந்து போயிட்டு இருக்காங்க இந்த கஷ்டத்துல இத்தனை வருஷமா எத்தனை பேர் யாருன்னா அதிகாரி புதுசா போட்டா இது மாதிரி பண்றாங்க இந்த இடத்துல சுதந்திரமா பார்க்கு கட்டணும் இது போட்டு விடணும் இதெல்லாம் நல்லது ஒரு மக்கள் வந்து மக்களுக்கு தான் சேவை செய்யணும் ஜனங்க எங்களுக்கு எதுவுமே நாங்க கேட்கல அவங்க ஊருக்கு மழை வந்து போய் நாங்க வாங்க மாட்டோம் இங்கேயோ செத்து வராது பெண்களுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்க எந்த பாதிப்புமே இல்லை எந்த ஒரு கஷ்டமே இல்லை நாங்க அனுப்புறோம் போறோம் ஏதோ கஷ்டப்படுறோம் சாப்பிடுறோம் ஊரை காப்பாற்றுறாங்க போய் வெளியூர்ல வாழறதுல எங்களுக்கு எவ்வளவு கேவலமான வாழ்க்கை அப்படி வாழறது எங்களுக்கு ஒரு அடி எங்க சாவட்டு எல்லாருமே இப்பதானே படிச்சுட்டு கல்லூரிக்கே நாங்க போறோம் இப்பதான் படிக்காதவங்களுக்கு அப்புறமா இப்ப நாங்க எங்களோட ஜெனரேஷன்ஸ்லாம் இருக்கு நாங்க வேற இடத்துக்கு போனோம்னா மறுபடியும் நாங்க அங்க போயிட்டு எங்களோட பேஸ்மெண்ட்டை நாங்க டெவலப் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இவங்க பேஸ்மெண்ட் உருவாக்கிட்டாங்க, நாங்க இதுல தான் வந்து ஒரு பில்ட் பண்ணணும். நாங்க இதை கொஞ்சம் தான் இப்பதான் பில்ட் பண்றோம். இப்போ மறுபடியும் வந்து இதை சொல்றாங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து இந்த சிஸ்டம் வந்துட்டே இருக்கு. இடிக்க போறாங்க. இப்போ நான் கிராஜுவேஷன் ஆயிட்டேன். இப்போ என்னோட பசங்களும் நான் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இங்கே தான் இடம். எனக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு நான் திருப்பி என்னால் பில்ட் பண்ண முடியாது, என்னால் டெவலப் பண்ண முடியாது. ஸோ எங்கள் பிளேஸ் இதுதான், எங்களுக்கு இங்கே இடம் கொடுங்க. அப்படி இல்லை எங்கள் திருவேற்காட்டில் எங்கே இருக்கோ அங்கே எங்களுக்கு இடம் கொடுங்க. எங்களை இங்கேருந்து நீங்கள் எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ணாதீங்க. இதுக்கு என்னென்ன முடிவு எடுக்க முடியுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எதுவும் எல்லாருக்குமே அதுதான், என்ன டெவலப் பண்ண முடியுமோ இந்த ஏரியாவை அதை பண்ணுங்க. இடிச்சுட்டு தான் டெவலப் பண்ணணும் அப்படி ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஒருத்தவங்களை அழிச்சுட்டு அவங்க என்ன டெவலப் பண்ணி என்ன ஹாப்பினஸ்ல இருக்க போகிறாங்க? அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒரு மக்களோட கஷ்டத்தில் இருந்துட்டு இன்னொருத்தவங்க ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அதை ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் இடம் கொடுங்க. நாங்கள் எங்களால் அதில் இருக்க முடிச்சுனா தான் இருப்போம். மற்றபடி இங்கே தான் இருக்கும்.
அவர் ஃப்ரீ பண்ணுறா ஏப்பா ஃப்ரீ பண்ணுறா முன்ன போயிடுங்கப்பா ஒன்று முன்ன போயிடுங்க மாவட்ட கட்டில் விட்டுறீங்களா என்ன பதிவு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இல்லை என்ன சொல்கிறாங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? எல்லாம் கோர்ட்டம் அண்ணனுக்கு காத்து விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டு இல்லைங்க கொஞ்சம். நான் பேசுகிறேன் சால்லாம் போட்டு நீங்க எடுத்துடல இந்த பாயிண்ட்டை காட்டு. தலைவர் வந்தார் திருவாரூர், அதான் காட்டுங்க. ஏப்பா அந்த பாயிண்ட் கொடுப்பா கட்டு அந்த பாயிண்ட் அதை பார்த்துட்டு வந்து இப்படி காட்டு. சரி இல்லை அதை பார்த்துட்டு முதல்ல ஊருக்காக வந்துடு, நல்லா தள்ளி வாங்க, பார்க்க விடணும். அது மட்டும்தான் உள்வாய் மாதிரி மற்றதெல்லாம் ரெண்டு ரோடுமே அந்த ரோடு இந்த ரோடும் ரெண்டு பேரல் ஒன்று ரோடு 2 என்னடா அவங்க அண்ணன் புள்ள போட சொல்கிறேன் ஏறி போய் நான் இருக்கிறல இது ஃபுல்லாகவே பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இந்த ரோடு தானே இந்த ரோடு இப்போ அந்த வாட்டர் காற்றோட காம்பவுண்டே இருக்கு.
அந்த கீழே போய் காமிட்டாங்க கடைசி பருத்தி பட்டன் போட்டாங்க பாருங்க போட்டு இங்கே வரைக்கும் நிறுத்திட்டாங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போற கொஞ்சம் வரணும் எல்லாரும் போக முடியாது இடம் அண்ணா இடம் பார்க்கட்டும் எல்லாம் போறீங்க அதுதான் அந்த காம்பவுண்ட் இது வரைக்கும் கொண்டாந்து இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் பட்டான்றாங்க எல்லாம் போகாதீங்க இதுக்கு அதுக்கு இடைப்பட்ட இடம் இது இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் இந்த பாயிண்ட்ல நிற்கிறோம் இது வந்து பருத்தி பட்டு டு அடையார் அடையார் பூ கவர்மெண்ட் பிடபிள்யூ ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ரெவன்யூ அளந்து பட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க அவங்க காம்பவுண்ட் பண்ணுறாங்க பருத்தி பட்டம் ஆறு பாதுகாப்பு இந்த அந்த பக்கம் அந்த ஆப்போசிட் இதே காம்பவுண்ட் இருக்கானே அதே மாதிரி தான் அந்த காம்பவுண்ட் இங்க வந்து மொத்தத்துல ஒரு 500 அடி ஆமா மொத்தம் 800 அடி இல்ல இங்க 500 தலைவரா அங்க அது 800 அது சொல்லிட்டேன் இந்த அகலம் 500 அடி இந்த காம்பவுண்டுக்கும் அந்த காம்பவுண்டு 683 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு நிறைய வெள்ளம் வரும் அது வரைக்கும் இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்காங்க அதிகப்படியான வெள்ளம்னு சொல்லிட்டு ஒரு 2005 வந்த பிறகு அதுக்கப்புறம் 2005 அதுக்கப்புறம் 2010 இந்த பீரியடில் கம்பத்தில் ஏற்றாகணும் இது நம்ம காமேஸ்வரம் இந்த மாதிரி ஆதிராவிட சைஸ் போலீஸ் அங்கே போயிட்டு அவங்கள ஏன் இந்த இடத்துல வந்து எடுக்கக்கூடாது இந்த காம்பவுண்ட் இது வந்து அவங்க வீட்டுக்காரர் அந்த நீங்கள் வந்து அழைப்பானை கொடுத்து உங்களை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்பீக்கிங் ஆர்டர் அந்த ஸ்பீக்கிங் ஆர்டரில் தாசில்தார் அம்மா வந்து பழைய ஆர்டர் இருக்கு பாருங்க 2005 2016 இந்த மாதிரி ஃப்ளட் வந்தாக்கா இந்த மாதிரி இருக்கவே கூடாது போட்டாங்க இல்லைங்களா அந்த ஆர்டர்லாம் மேற்கொள்ளாச்சு அந்த அம்மா வந்து அந்த ஆர்டரை எங்களுக்கு ஃபேவராக போடலை அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்டர்கிட்ட போகிறோம் இங்கே 683 இந்த காம்பவுண்ட் இந்த அகலம் நீங்க எங்க இருக்கீங்க இது பாருங்க மோடு மட்டும் பாருங்க எவ்வளவு நல்ல ப்ராட் ஆயிடுங்க இப்போ நாம இந்த பாயிண்ட்ல நிற்கிறோம் இந்த பாயிண்ட்ல நிற்கிறோம் இந்த பாயிண்ட்ல தான் இது 663
கார்த்தி அது எடுங்க. கார்த்திங்க ஏய் கார்த்தி 6 கட்சி கார்த்தி இதுதான் அவங்க கொடுத்த அழைப்பாங்க. கார்த்தி கார்த்தி போட்டோ ஆர்டர் இல்லைண்ணா, இவங்க அழைப்பானை நம்மளை என்கொயரி பண்ண சொன்னாங்க. அந்த என்கொயரி அவங்க ஒரு நம்ம நிற்கிற இடம் இவ்வளோதான் அவ்வளோ இப்போ நம்ம மனையில் என்ன இடம் இது இப்போ நம்ம வீடு இருக்கிற இடம் இதுண்ணா நம்ம இதை தான் விட சொல்கிறோம். இதில் வந்து கன்வெர்ட் ஆகி தான் 1A வந்து 1B ஆகி பட்டா கொடுத்துருக்காங்க. இதை கீழே வரது நம்ம எடுத்து சொல்லலாம். இது வரலாம் மேலே இது மேடுன்னு அவங்களே காட்டுறாங்க. இதுதான் கேட்குறோம் நம்ம அதான் நம்ம எடுத்து அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அதுதான் இப்போ இந்த காம்பவுண்டு வந்துக்கிற இடம் அந்த இடம் தானே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எங்கேயும் இவ்வளோ அகலம் இல்லை பாருங்க. இந்த ரிட்டு போட்டவங்கன்னா ரிட்டில் போட்ட ஆர்டர் நமக்கு ஃபேவராக வந்தது. அதாவது 5th ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி அழைப்பானை கொடுத்து நீங்கள் என்கொயரி பண்ணி ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வாய்மொழி உத்தரவு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மா அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உத்தரவு போடும்போது 2005 என்ன ஒத்துக்கிறாங்கன்னா இவங்க 200 வருஷமா இருக்கிறது உண்மைன்றாங்க. 1907 ஒரு ஸ்கூல் இருக்கிறது உண்மை. 2005 என்னென்ன ஆர்டர் போட்டாங்களோ கவர்மெண்ட்ல அந்த ஆர்டரை மேற்கோள் காட்டிட்டு, ஆனால் உள்ள கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது பிஃபோர் யூடிஆர் ஆஃப்டர் யூடிஆர் 40 வருஷம் இதுவே 80 வருஷம் இவங்க குடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கோயிலெலாம் தோன்றதுலாம் உண்மைதான், இந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அரசுல இந்த மாதிரி ஒரு 3 உத்தரவு இருக்கிறதுனால அதிகப்படியான வெள்ளம் வந்து பாதிக்கிற இடத்துல நீங்க குடியிருக்க கூடாதுன்னு போட்ட உத்தரவு பிரகாரம் என்னால் ஆர்டர் போட முடியாதுன்னு அதை தடை பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டர் தடை பண்ண பிறகுதான் நாங்கள் கலெக்டரை மீட் பண்ண போனோம். அவரை பார்த்ததுக்கு இது வந்து 30 வீடு ஜெயக்குமார் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டாருங்க, எத்தனை அஃபிடேவிட்னாரு. 160 அஃபிடேவிட். எத்தனை வீடு எடுப்பீங்கன்னாரு. நாங்கள் ஒரு 25 வீடு எடுக்கிறோம்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு 60 வீடு எடுப்பீங்களான்னு கேட்டாருண்ணா. கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், தாசில்தாரை கூப்பிட்டு, ஏம்மா இது எவ்வளோ தான் பாதிக்குது, எவ்வளோ தான் மேலே இருக்குது, எவ்வளோ தண்ணியில் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஸ்கெட்ச் போடுங்க. ஸ்கெட்ச் போட்டு அதை விளக்கமாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன போது தான் நான் இந்த ஸ்கெட்ச் உருவாக்கி இந்த இதை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா இந்த ஸ்கெட்ச் ஆமாண்ணா சிவன் கோயில் 63 இந்த திருவேற்காடு கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த திருவேற்காடு எல்லாமே திருவேற்காடு கோயிலோட ஸ்தாபகரும் இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த 31 பேர் கணக்கு எடுத்தது கணக்கு எடுத்ததுண்ணா. இது இந்த ஸ்கெட்ச் பிரகாரம் கணக்கு எடுத்து லிஸ்ட் எடுத்து எத்தனை சதுர மீட்டர் இருக்குன்னு சொல்லி அந்த எஃப்எம்லி மார்க் பண்ணி ஸ்கெட்செல்லாம் போட்டு அவங்க ரெவன்யூக்கு அனுப்பிச்சு டிஆர்ஓக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 2 மாசத்துல அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இந்த லிஸ்ட்டுனா இது அவங்க எடுத்தது விஏஓ எடுத்தது. இது 31 பேர் வரைக்கும் இது எல்லாமே எத்தனை பேர் இருக்காங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கிற 31 அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நாங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 2 மாசத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. ஜான் வர்கீஸ் 2 மாசத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. வந்த பிறகு இவர் புதுசா வந்தார் இல்லைங்களா, வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு எந்த உத்தரவு எதுவுமே எல்லாம் கிடையாது,
ஒன்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நான் செய்வேன். ஒரே ஒரு சதுரடி கூட விட மாட்டேன் அப்படின்ட்டு திருப்பி ஆரம்பிச்சு இது 4வது மாசம் இந்த பிரச்சனை. ஆமா, நீங்க யாருன்னா சொல்லுங்க, சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க, யார் வந்து எனக்கு சொன்னாலும். ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க இப்போ நாங்கள் வந்து மேடான பகுதியில் இருக்கோம், பாதிப்பு இல்லை, பொலித்தீன் சேர்த்துருவோம், அது வந்து இஷ்டம். ஆமா, செத்துருங்க சொல்றாங்க, செத்துருங்க. ஸ்டாலின் சொன்னாலும் சரி, மோடி சொன்னாலும் சரி, ஒருமையில பேசுறேன். யார் சொன்னா நான் கேட்க முடியாது, நான் சொல்றது ஆர்டர் இருக்கு. ஒருமையில பேசுறேன், முதலமைச்சரும் ஒருமையில பேசுறாரு, நம்ம பிஎம்ஏ ஒருமையில பேசுறேன். பேரை சொல்லி தான் சொன்னாரு. ஆமா, பேரை சொல்லி சொன்னாருன்னா ஸ்டாலின் கிட்ட சொல்லி, நீ மோடி கிட்ட சொல்லி, யாருக்குன்னா சொல்லுங்க. என்ன கோர்ட் ஆர்டர் இருக்கு அதுதான் நான் கொஞ்சம் பார்த்து விடுங்கப்பா. வெளியே விட்டுறாங்க. போ காடி பேசலாம். அந்த கலெக்டர் நம்ம உள்ள தண்ணி கூட எடுத்து கொடுக்குறோம். அந்த கிணறு வரலாம், அதுலேருந்து வந்துட்டாரு. ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பிரிட்ஜில் பார்த்தோம் பாருங்க, ஒரு காம்பவுண்ட் பார்த்தாங்கல்ல, அந்த காம்பவுண்டையும் இந்த காம்பவுண்டையும் சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே எத்தனை இருக்கோ அத்தனை நம்ம பண்ணி தரோம். அது கொண்ட பிறகு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவரு ஒரு புள்ளி கூட இன்னும் எங்களுக்கு கன்சென்ட் ஆகவே இல்லை. அவரு அர்பின் இருக்காரு. ஆமாம், அர்பின் வரைக்கும் நமக்கு அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோம். நாம் வந்து 100 வருஷமாக இருக்கிறோம், தலைமுறை இங்கே வாழ்கிறோம் கான்செப்டே அவர் கணக்கில் எடுத்துக்கலைங்க. புதுசாக வந்து இடத்த நடக்கி நம்ம வந்து லேஅவுட் ஃபார்ம் ஆகி இது எல்லாத்தையும் நம்ம மடக்கின மாதிரியே இந்த விவகாரம் பண்ணுறாங்க. கிட்ட பாருங்க. வழி விடுங்க. ஆர்டிஓ இந்த இனத்தை இந்த மக்களை இதே ஒரு நாங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள்லாம் பொய் பேசுறீங்க, நடிக்கிறீங்க. பேர் தான் இங்கே வந்து இதை அளந்தாங்க. இதை கலெக்டர் சொல்லி தாசில்தார் ஏற்றுக்கிட்டு தான் இது மாதிரி ஒரு உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவு பிரகாரம் இதை அளந்தாங்கன்றத நீங்க அவங்க கிட்ட கேட்டுங்கன்னு சொன்னா நீ போய் சொல்ற. நீ நினைக்கிற உங்களை மாத்துறதுக்கு வீட்டுல ஆர்டர் கேட்டா எல்லாரையுமே இப்ப நாங்க பேசுறோம் இல்லீங்களா, இவர் யாரு, இவர் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, நான் யாரு, என் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, மற்றவங்க பேசுற அவங்க பேர்ல என்ன கேஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட என்கொயரி பண்ணி பேக் ஃபைல் கேட்குறாங்க. ஏன்னா நாம இந்த உரிமையை சொல்றோம், உரிமையை கேட்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு மேலதிகாரி என்ன சொன்னானோ அதை தான் நான் செய்வேன். அந்த அம்மா நாங்கள் கேட்குறோம், இது அழகாக கூலாக லிஃப்டில் போய் அழகாக இருக்குமா, அதெல்லாம் வேணவே வேணாம் ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் வேணவே வேணாம். இந்த அட்மாஸ்பியர்லயே அவங்க வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க.
போலீஸ் நிறைய வர வச்சு ரொம்ப பேசுறாங்க. எல்லாருமே அவங்க வேலைக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் படிச்சு பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேர் வந்து ஸ்டேட் போர்டு எழுதுறோம், நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறோம், நிறைய ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஊரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் திடீர்னு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி எடுக்கணுன்னே நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் அந்த இடத்துல செக்யூர் ஆகி நாங்கள் படிக்கணுன்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த பயம் தான் வருமே தவிர அடுத்து என்ன பண்ண போகிறோம். அங்கே போய் எங்கள் அப்பா இப்போ எங்கள் அப்பா மாதிரி அவங்க அப்பாங்க வேலை செய்வாங்க, அங்கே போய் தொழிலுக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியாது. இங்கே எல்லாமே வளம் எல்லா சோர்ஸ் அங்கெல்லாம் போனா பாதுகாப்பே இருக்காது ஐயா. எங்களுக்கெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இருக்காது அங்கெல்லாம் போனா. நாங்கெல்லாம் அங்கெல்லாம் போவே மாட்டோம் ஐயா. தண்ணீர் எடுத்து எடுக்கிறாங்க, அது நான் சொல்லணும். வேற எதனா பாதிப்பு ஒரு கோடியில வீடு சொல்றாங்க. ஒரு வீடு வச்சாலும் அவங்களுக்கு அது சாதமாகும். நாங்க ஏழைப்பட்டவங்க, நாங்க கூலி வேலை செஞ்சு இந்த வீடு கட்டி வச்சோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த எனக்கு சொந்தமான இடம், நாங்க இது எடுக்க போறோம் சொல்லியிருந்தா இந்த ஏழை ஜனம் எங்கன்னா போய் எங்கன்னா ஒரு வீடு வாங்கி வீடு கட்டிப்பாங்க. இப்போ எங்கெங்க இருக்க ஜனம்லாம் வந்து எங்க இடம்லாம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறவங்க சொந்தமா இருக்கிறவங்க. நாங்க சொந்தமான இருக்கிற இடத்த வந்து நாங்க காலி பண்ணி நாங்க எங்க போவோம்? இப்போ பணத்தை போட்டு நாங்க வீடு கட்டி வைப்போம். அப்ப என்ன நம்ம கூலி வேலை செய்யணும்? இப்ப எங்க போவோம்? 150 எங்க பாட்டி அவங்க மைண்ட்ல வந்து புதுசா வந்து இங்க மடைக்கு வீடு கட்டி தலைமையா இருக்கிறோம். நீங்க தான் ஒரு நல்ல வயசு சொல்லிட்டு போனோம் எங்களுக்கு. இப்போ படிச்சு வர ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதனால எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். எல்லாருமே நல்லா படிக்கிறோம், எல்லாருமே நல்ல உத்தியோகம், எல்லாருமே நானும் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். இவ்வளோ வருஷம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குற ஒரு விஷயம் வந்து முடியாமல் இது இதில் அடுத்த ஜென்ரேஷனே இது பாதிக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு வசதியாக வேலை வேணும், இல்லை வசதியாக ஒரு இடத்துல இருக்கணும், நாங்கள் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஏசியில் தான் இருக்கணும் அப்படி கேட்கல. எங்களோட அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். எங்ககிட்ட இருக்கிறத பிடிக்காதீங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் வேற யாரும் வந்து அடிச்சு கொடுக்கல, எதுவும் பண்ணல. நாங்கள் பூர்வீகமாக காலங்காலமாக எங்கள் பாட்டை முன்னாடியிலேருந்தே நாங்கள் இங்கே வளர்ந்து வரோம். எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்குறீங்கல்ல, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட், பட் வி ஆர் ஹாப்பி. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் இங்கே. நீங்கள் வரும்போது நீங்கள் ப்ராப்பராக அத்தாரிட்டியோட இதுதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் வந்து ஆர்டர் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு பொதுமக்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட் இல்லாம உள்ள வந்துட்டு வீடை எடுப்போம் அப்படின்னா யார் விடுவா? ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க. சில குடிசைகள்லாம் பார்த்துருப்பீங்க, யாரும் கட்டல. ஏன்னா இந்த இட பிரச்சனைக்காக யாருமே கட்டல. அதுக்காக நாங்கள் ரொம்ப இல்லிட்ரேட்டடு அன்எஜுகேட்டட்லாம் கிடையாது. ஆல் ஆர் எஜுகேட்டட், எல்லாருமே படிச்சிருக்காங்க, படிச்சோம் வராங்க, எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ட் வந்து எங்களை இட போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பிகாஸ் எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இவங்க இப்படியா, இவங்க இப்படிதான், அப்படி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க தான், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எங்க ஊர் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பகுத்தறிவு சிந்திக்கிறவங்க எல்லாமே முற்போக்குத்தனமா தான் சிந்திக்கிறாங்க. லேடிஸ் கிட்ட பேசி பாருங்க, ஜென்ஸ் கிட்ட பேசி, ஏன் சின்ன குழந்தை கிட்ட கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் விவரம் தெரியும். சோ அடிப்படை உரிமை எல்லாம் கேட்கிறோம். கண்டி யார்கிட்டயும் நாங்க புடுங்கல, சரிங்களா? அதனால எங்களோட அடிப்படை உரிமை அவர் நம்பர் சுவிச் ஆஃப் ஆயிட்டு
ஓரம் வந்துடலாம் போயிட்டு என்ன வாண்ணா இப்போ வந்துருண்ணா இன்னொரு சென்டர் பின்னாடி அப்புறமா சவுண்டு பார்த்தேண்ணா யாருன்னா இன்னொருத்தர் எடுத்துங்க ஓப்பன் ஆடியோ போடுங்க போலாண்ணா தலைவர் போலாம் தலைவர் புரியல திருவேற்காடு நகரம் பெருமாள் கோயில் தெரு பகுதியில் ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியிலே குறைந்து நிம்மதியற்ற நிலையில் 2005 தொடர்ச்சியாக இந்த குடியிருப்பை அதிகாரிகள் அகற்றப் போகிறார்கள் என்கிற அறிவிப்பு அவ்வப்போது வருவதும் அதனால் மக்கள் பீதிக்குள்ளாவதும் நீடித்துக் கொண்டே இருக்கிறார். கூவம் ஆற்றன் கரையோரத்தில் ஏறத்தாழ 30 அடி உயரமுள்ள கரை பகுதியில் தான் இந்த குடியிருப்புகள் அனைத்தும் உள்ளன. ஒரே ஒரு இடத்தில் ஏறத்தாழ 20 அல்லது 30 வீடுகள் தாழ்வான பகுதியிலே அந்த தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் அனைவரும் திசைவளித்துள்ளனர். 30 அடி உயரத்தில் உள்ள கரையில் அமைந்திருக்கிற வீடுகளை ஏறத்தாழ 300 வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் திரு வர்கீஸ் அவர்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்து தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளை மட்டும் அகற்றுவதற்கு ஒப்புதல் அளித்தார். ஆனால் அவர் திடுமென மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அடுத்து வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக அனைத்து வீடுகளையும் நான் அப்புறப்படுத்தப் போகிறேன் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். வெள்ளத்தால் இவர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்டதில்லை. இவர்களால் நீரோட்டமும் தடுக்கப்படவில்லை. ஆகவே பொத்தாம்பதுவிலே நீதிமன்ற ஆணை இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியை அரசு கைவிட வேண்டும். பல இடங்களில் ஆற்றை குறுக்கே மறித்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கல்வி நிறுவனங்களும் கட்டிடங்கள் கூட உள்ளன. அவற்றையெல்லாம் சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் இந்த ஏழை எளிய மக்கள் இங்கேயே தொழில் செய்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை விரைவில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போட்டோ ஒன்று